ஸோ ஹாய் கைஸ், அன்புள்ள நேயகநாதன். வழக்கம் போல் இந்த வீடியோ கடந்து போகாதீங்க. நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் நிமிர்ந்து காது கொடுத்து கேளுங்க. நான் வந்து ஒரு கிரிக்கெட் வீடியோ பேசி ட்ரெண்ட் ஆகிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் கொஞ்சம் பேசுகிறேன். உனக்கு அரசியல் தெரியல ப்ரோ, நீ அரசியல் படுத்தப்படலை, தேவையில்லாமல் அந்த கட்சி சீண்டி பார்க்காத, அந்த கட்சி பற்றி உனக்கு தெரியாது. அந்த கட்சி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கு, நல்ல தமிழ் அறிவு ஊட்டி வளர்த்துருக்கு, தமிழ் உணர்வு இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குன்னா அந்த கட்சி தான் காரணம். நீ எல்லாத்தையும் கற்றுட்டு வந்து பேசு. ஸோ அரசியல் படுத்தப்படாத கூட்டம் நீங்கள்லாம் தற்கொலை கூட்டம், என்னையும் அதில் சேர்த்துட்டாங்க. சரி, ஏதோ ஒன்று இருக்கட்டும். சரி, நீங்கள் என்ன மாதிரி கூட்டம்? அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம், கிரிக்கெட் மட்டும் பேசுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, கிரிக்கெட் மட்டும் பேசலாம். சரி, அரசியல் கற்றுக்கினா என்ன பண்ணணும்? நீங்கள் போயிட்டு 60 வருஷமாக நாங்கள் எப்படி பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு போய் பாருங்கள், உங்களுக்கே புரியுனாங்க. பார்த்தேன் உங்கள் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டத்தையும் பார்த்தேன். அதை எப்படி நீங்கள் அரசியல் படுத்திட்டு வரீங்க 60 வருஷமாகவும் பார்த்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. 41 பணத்தையும் விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? அம்மால போய் கேள்றா, அது எப்படி? விஜய் கேட்குறேன், திரிசா பண்ணாங்க எதனா பண்ணிட்டோம்? பாதுகாப்பாக தானே அடிங்கம்மா. உங்கள் வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாவுக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாண்ணா நேரம் கழிச்சு தொங்க வீட்டில் நான் எங்கள் ஆத்தாளுக்கே பிறக்கலண்ணா, ஒரிஜினலாக சொல்கிறேன். இதில் என்ன வேடிக்கைன்னா எனக்கு வருத்தம், அந்த பையனுக்கு 51 வயசு தான் ஆகுது. வயசான காலத்தில் சொல்லுவானுங்க திமுகவை அழிப்பேன், ஒழிப்பேன், பள்ளம் தோண்டி புதைப்பேன், விழா எலும்பை முறிப்பேன்னு. அப்படி சொன்னவெல்லாம் சீக்கிரம் செத்து தான் வரல. நீ யாரை உணத்துக்கு பட்டியல். அப்படி அவன் சாவாமல் ரொம்ப நாள் இருக்கிறான்னா என்ன தோணுது? எவ்வளோ கேவலமான ஒரு ஆபாசமான பேச்சு இது. ஏன் விஜய் கரூர் ஸ்டாம்பேட்டில் 41 பேர் செத்த போது நான் முதல்ல குறை வச்சது விஜய் ஃபேன்ஸை. ஏன் இப்படி போய் சாவறீங்க? ஓட்டு போடும்போது உங்கள் ஆர்வத்தை காட்டிக்கிங்க, தேவையில்லாத கூட்டத்தில் போய் கூடாதீங்க, அப்பாவி குழந்தைங்களாம் செத்துச்சு. நான் கூட தான் பேசினேன். அதுக்கப்புறம் நான் கூட தான் விஜய் குழந்தைங்க, விஜய் மட்டுமே இதுக்கு பொறுப்பாக முடியாது, உளவுத்துறை தோல்வி, விஜய்க்கு வந்து முழுப்படி அவர் மேலே போடாதீங்க அப்படின்னு நான் கூட தான் பேசுகிறேன். சரி, இனிமேல் அரசியல் பேசுகிறோம், நீ பேசு, நான் பேசுகிறேன். இதில் என்ன ஆட உம்மால 41 பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதை பற்றி ஒரு கொஷின் இருந்தால் கொஷின் எழுப்பினா ஆட உம்மால அப்படியே எவ்வளோ ஆபாசமாக பேசி நீ வந்து அவ்வளோ பேர். அதாவது இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஆக்டர், ஓகேங்களா? இன்னைக்கு இப்போ மூவி இன்னும் ரிலீஸ் ஆகலை, அது வரைக்கும் ஒரு ஆக்டர் தான், பெரிய ஆக்டர் தான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார், நீ அவரே ஆட உம்மாலன்ற. நெக்ஸ்ட்டு திரிஷாவை நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு போனா ஆட உம்மால. என்னடா வார்த்தை இது ஐயா? அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் ஐயா, இதுதான் ஐயா, இப்படி தான் இருக்கும் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம். 60 வருஷமா இதான் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சத்தியமாக எனக்கு தெரியாது ஐயா. ஆனால் உம்மாலும் பேசின ஸ்டேஜ் ஏறி, அதாவது ஆபாசமாக அவனை பார்த்து கற்று, உன்னை பார்த்து கண்டிப்பாக பேச மாட்டேன் ஐயா. நானாக அதெல்லாம் அடைக்கணும். அதுக்கடுத்து என்னது, ஏதோ ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, ஏதோ இம்மெச்சூர்டாக சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஏதோ சொல்லிட்டு போயிருக்கோம். அதுக்கு பனையூர் பங்களா திறந்து தான் வச்சுருக்காங்க. என்னது, அவ்வளோ ரூம் இருக்கு, போய் படு. நான் எனக்கு கோபம் எல்லாமே இந்த இவர் இப்போ அரசியல் வந்திருக்காரு டிவிகே விஜயம், அவன் ஃபேன்ஸு மேலே தான். எப்படியா இதெல்லாம் கண்ணில் பார்த்து வெறி ஆகலையா அவங்களுக்கெல்லாம்? எப்படியா சும்மா இருக்கீங்க? அப்படி நான் எனக்கு சாதாரண ஒரு ஆளாக இருந்து நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு கட்சியில் சேர்க்காது. ஆனால் இந்த கட்சிக்கு ஓட்டு போட பார்த்தா அது மட்டும் தெரியும். இந்த பேச்சு பார்த்துட்டு ஒருத்தர் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறான்னு வச்சுக்க, நீங்கள் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமாக இருங்க, நான் தற்கூரியாகவே இருந்துட்டு போகிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஆனால் இது எவன் பேசியிருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ஆபாசமான பேச்சு, ஒரு பொண்ணை போய் பனையூர் பங்களா தந்து வச்சிருக்க போய் படுறின்னு சொல்கிறான்னா இவன் எவ்வளோ ஒரு கேவலமான கேடுகட்ட ஒரு பேச்சாளர். இவனை தீங்கி நீ ஸ்டேஜில் நிற்க வச்சுட்டு பின்னாடி மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் அதில் தீ பரவட்டம் அசிங்கமாக வருது. இதில் செத்தா பார்த்தியா, பின்னாடி செத்தா பார்த்தியா, அவன் காண்டி ஆன்மா மேலேருந்து பார்த்துட்டான்னா சத்தியமாக நாம் ஏன்டா போராடணும்னு நினச்சிப்போம். ஏன்னா ஆட உம்மாலன்றது தமிழ் ஆனா டே ஆட ஓத்தா யார் விஜய் பார்த்து ஆட ஓத்தா உங்கள் அம்மாவை. அப்போ உங்களை எதிர்த்து அரசியல் பண்ணால் நீ ஆட ஓத்தா உங்கள் அம்மாலன்னு சொல்லுவேன். இந்த வார்த்தையை நான் என் வாழ்க்கையில் அவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணவே மாட்டேன், தெரியுமா? ஆனால் நீங்களா எப்பா சாமிங்களா அது கை தட்டிக்கணும், பிளாக் ஷர்ட் போட்டுன்னு. அப்போ எனக்குள்ள தெளிவாக இருக்குது, நீங்கள் இப்படி தான், இப்படிப்பட்ட கூட்டம் தான் நீங்கள். எனக்கு கொஞ்சம் இந்த கனிமொழியாக்கெல்லாம் வச்சு இந்த கட்சி ஓரளவுக்கு இவங்கெல்லாம் வந்தால் அப்படின்னு ஒரு மைண்ட் அடிச்சு பற்றியா? சத்தியமாக கிடையாது. இனிமேல் லோம் ஓடுறேன். ஒரு ஒரு இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஆக்டரே நீ இந்த ஆபாசமாக பேசுறா, உங்களை எதிர்த்து ஒரு சாதாரண மனுஷன் பேசுனா அவன் பேக்ரவுண்டை விட்டு ஆட்டி பார்த்து அவனை வன்மத்தை கக்கி அவனை என்னெல்லாம் பண்ண வைப்பீங்க நீங்கள்? அப்போ எவ்வளோ கேடுகட்ட ஒரு இதுவாக நீங்கள் வந்துட்டு வர்றீங்க.
இந்த காலத்துல எப்படி பேசுவாங்க? இதுக்கு முன்னாடி நீ பேசல, துரைமுருகன் வந்து உன்னை இது பண்ணாரு, ஆனா திரும்ப உனக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அதனோட ட்ரெண்டிங் இப்போ என்ன, அப்படி பேசுறது நம்மளை கவனிக்கிறாங்க. அட உங்க அம்மா அட கோத்தா, அங்க போய் படுங்க இங்க போய் படுங்க, உங்க அம்மா உன்னை பெத்தாளா செஞ்சாலா கக்கனாலா, இதெல்லாம் என்னடா தமிழடா இது? தசையினை தீச்சுடிதும் சிவசக்தியை பாடுதல் அகங்கேட்டான அவர் பாரதி. அந்த பாரதியை தமிழில் சொன்ன வக்கியாரா உங்க வக்கியாரா? அப்பவே நான் யோசிச்சுட்டேன், நீங்க தமிழை எப்படி வளர்த்தீங்க பாடுறான்ட்டு. அருமையா வளர்த்தீங்க. ஆனா என் மனசு புரிந்து போச்சு, புரியுதாங்க? ஆனா இப்ப நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், கிரிக்கெட்டை தாண்டி நான் ஒரு ரிஸ்க் எடுத்து சொல்றேன், இந்த கட்சிக்கு என் ஓட்டு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஆபாசமான பேச்சு இந்த காலத்துல 2026, ஆனா அந்த காலத்துல எல்லா கட்சியும் பேசியிருப்பாங்க. ஆனா இந்த 2026 நீ இவ்வளவு ஆபாசமா ஒரு ஸ்டேஜ் மேல இருந்து நீ பேசுறன்னா, உன் பேச்சை நான் கேட்டு நீ ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் அருமடா, நீ அருமையான அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம், நீங்கெல்லாம் உங்களை பார்த்து நாங்கள் அரசியல் கத்துக்கிறோம். இது எப்படியாப்பட்ட தாக்குதல் தெரியுமா? இது வந்து நீங்க என்ன சொல்லாதீங்க தெரியுமா? எங்களை ஏதாவது அகேன்ஸ்டா பேசணுச்சுங்க, இப்படிதான் பண்ணுவோம். அவருக்கே அந்த நிலமெல்லாம் நீ எல்லாம் எப்படியாப்பட்டவும் பாத்துக்க, இதுதான் வந்து நீங்க சொல்றது. ஆனா நான் இப்போ ஓப்பனா சொல்ற மாதிரி, ஐ எம் நாட் டிவி கேட், சத்தியமா நான் டிவி கேட் கிடையாது, ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு நீ சொல்ற மாதிரி தற்கொலை கூட்டம், இவங்கெல்லாம் இம்மெச்சூர்டு, 16, 17, 18 வயசு, இந்த 5 ஆண்டு விட்டு போகிறானோ ஜெயிக்கிறானோ, அடுத்த 5 ஆண்டு வரும்போது அவன் எவ்வளோ மெச்சூர்டாக இருப்பான். என்ன 5 வருஷம் அரசியல் லிசன் பண்ண போகிறான். இதுமாதிரி அரசியல் லிசன் பண்ணலை, அரசியலுக்குள்ளே என்ன நடந்துருச்சுன்னு அவன் பார்க்கல. அதாவது 90s கிட்ஸ் நாமளாவது அரசியல் நம்ம யாருன்னா ஓட்டு போட்டு போகிறோம், அரசியல் பேசிட்டு இருப்போம், திண்ணையில் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அவன் திடீர்னு அவன் தலையில் வந்து அரசியல் அறிவிச்சாரு, உட்காந்து திண்ணையில் இப்போ தான் பேச ஆரம்பிக்க போகிறான், இப்போ தான் சேட் பண்ண ஆரம்பிக்க போகிறான். சத்தியமான ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா 18 வயசு 19 வயசு பையன், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகிற பையன் உட்காந்து பேசிட்டு இருக்கான். யாரும் வச்சா ஓட்டு போடலாம், அவனுக்கு வந்து முதல் தடவை இப்போ தான் சார் உள்ளே வர்றான், யோசிப்பான், அவனுக்கு டைம் எடுக்கும். இந்த 5 ஆண்டுலாம் 5 ஆண்டு யோசிக்க மாட்டான். ஆனால் நீங்கள்லாம் அவங்க கண்ணு முன்னாடி பற்றாது. இதுங்க கேவலமான வார்த்தைகளை வச்சுக்கின்னு கட்சி வளர்க்குற பேரில் கட்சியில் பெருமை, அது சிரிக்கும், செல்ஃபேர் எடுத்துக்கணும், பிளாக் ஷர்ட் போட்டுக்கிட்டு மொழிப்போர் தியாகிகள் கூட்டம். அவர் பேசுகிறப்ப கீழே உட்காந்து ஒரு அது போட்ட பேர்லாம் சொல்லக்கூடாதுல்ல, அவர் பார்த்துட்டு இருக்காரு, அவர் பார்க்குறப்ப தான் தோணுச்சு, அருமையாக